Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான ரெமெடி கடல மாவு, அதாவது கடலப்பருப்பு நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து ரோஸ் வாட்டரு, அடுத்து டாபர் ஹனி. இது 3 பொருளை வச்சு தான் சூப்பரான நைட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். ஹனி நம்ம ஸ்கின்னில் அந்த ரிங்கிள்ஸ் தான் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும், நல்லா ஸ்மெல்லை கொடுக்கும். கடல மாவு நம்ம ஸ்கின்னு நல்லா ஆயில் இருந்தாலும் நல்லா அந்த ஆயிலெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இது 3 பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் தயார் பண்ணலாம். வாங்க. ஃபஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தேவையான அளவுக்கு நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்ச கடல மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் இப்போ இது பண்ணின்னு இருக்கிறது எனக்கு ஒரு வாரத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி கூட எடுத்து செஞ்சுக்கலாம். கடல மாவு நான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ அது ஃபுல்லாக இது பண்ணி எடுத்தோம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும். நம்ம எந்த அளவுக்கு அரைச்சாலும் அந்த சொரசொரப்பு வரும். அதனால க்ரீம் பண்ணுறதுக்கு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிட்டு எனக்கு க்ரீமுக்கு எடுத்துக்கிறேன். இது நல்லா சூப்பராக நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது. நல்லா ரிசல்ட்டும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேறு ஃபில்டரெலாம் இது பண்ணோம்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் அந்த பவுடர் அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். ஆனால் சொறுப்பு இருக்கும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறது எடுத்துக்கணும்னாக்கா இதுலேயே ஒரு மாதிரி ஹோல்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஜாஸ்தி கூட நீங்கள் எடுத்து கடல மாவு நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்திருக்குது. அவ்வளோ நைஸாக ஏன்னா ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரு மாதிரி இருக்குது. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சோண்டு போட்டு ஃபஸ்ட்டு கலக்கி பாருங்க. ஏன்னா ரொம்ப நம்ம ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி மாதிரி ஆகிடும், அப்புறமா க்ரீம் மாதிரி ஆகாது. ஏன்னா நம்ம இதில் அடுத்து டாபர் ஹனி மிக்ஸ் பண்ணுறோம். இது நம்ம ஃபுல்லு கை கால் கூட தேவையிருந்தால் கூட நீங்கள் குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2-3 ட்ராப் அளவுக்கு டாபர் ஹனி, அவ்வளோதாங்க. இது 3 பொருளை வச்சு நான் சொன்ன மாதிரியே சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அப்படியே நல்லா நம்ம முகம் நல்லா அப்படியே பிரகாசமாக இருக்கும். சூப்பராக பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல. ஒவ்வொரு க்ரீமும் நீங்கள் எந்த க்ரீம் ஸ்டோர் பண்ணி வச்சுனா உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கும் போது அதில் கை மட்டும் போட்டு எடுத்துடாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ போட்டு எடுத்துகிட்டு எவ்வளோ வேணால் அவ்வளோ எடுத்துடுங்க. கை போட்டு மறுபடியும் போட்டு வச்சோம்னா கெட்டு போயிடும், ஒரு மாதிரி வாசனை வரும். இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம நைட்டில் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தூங்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா வீக்லி 3 டைம்ஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையில் நைட்டு கூட நீங்கள் பண்ணலாம். காலையில் ஒரு டைமு நீங்கள் காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை எங்கே போகிறவங்க இருந்தாலும் பண்ணல. சின்ன பசங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க கூட, நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இது ஆண் பெண் 2 பேரும் கூட ட்ரை பண்ணலாம். நல்லா ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது. நம்ம முகம் நல்லா பளிச்சுன்னு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம காலையில் ஏஞ்சி போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு எதுவுமே க்ரீம் பவுடர் எதுவுமே அப்ளை பண்ணாது, நார்மலாக அப்படியே போனோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான பிரைட் கொடுக்கும் நம்ம முகம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் தான் இது, ஆண் பெண்ணுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் நெக்கு உங்கள் பாடி ஃபுல்லு கூட நீங்கள் குளிக்கும் போது கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கிது உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.